தூதுச்சருக்கத்தினுடைய அடுத்த பாடலை பார்ப்போம். அடுத்த பாடல் பரிவுடன் மற்ற இவை கூறும் பவனகுமாரன் என்று தொடங்குகின்றது. இந்த பாடலிலே பவனகுமாரன் என குறிப்பிடப்படுபவன் யார் என்று கேட்கலாம். அதன் பொருள் யாதென்று கேட்கலாம். இப்பாடலில் பவனகுமாரன் என்று குறிப்பிடப்படுபவன் வாயு புத்திரனாகிய வீமன். இதன் பொருள் காற்றின் மைந்தன் என பொருள்படும். பவனகுமாரன் என்பது காற்றின் மைந்தன் என பொருள்படும். அடுத்த கேள்வி இப்பாடலில் கேட்கலாம். இப்பாடலில் மலர்க்கை பணிந்து நோக்கியவன் யார்? மலர்க்கை பணிந்து நோக்கியவன் தர்மன். அடுத்த வினா, இப்பாடலில் குருகுலத்தோர் போர் ஏறே எனும் வரிகளில் போர் ஏறு என்று குறிப்பிடப்படுபவன் யார்? குருகுலத்தோர் போர் ஏறு எனும் வரிகளில் போர் ஏறு என்று குறிப்பிடப்படுபவன் யார்? இதன் பொருள் யார்? எழுதிக் கொள்ளுங்கள் விடையை. குருகுலத்தில் போரேறு என்று குறிப்பிடப்படுபவன் வீமன். இதன் பொருள் குருகுலத்தில் தோன்றிய மன்னர்களுள் பேராற்றல் மிக்க ஆண் சிங்கம் போன்றவன். இதனைத்தான் இப்பாடலில் வீமனின் சிறப்பு என்று கேட்கலாம். அதாவது குருகுலத்தில் தோன்றிய மன்னர்களுள் ஆண் சிங்கம் போன்றவன் இந்த வீமன். அடுத்த வினா, தர்மன் வீமனிடம் கூறிய ஆறுதல் சமாதான வார்த்தைகள் எவை என்று இந்த பாடலிலே வினா கேட்க முடியும். கேள்வி எழுதிக் கொள்ளுங்கள். தர்மன் வீமனிடம் கூறிய ஆறுதல் சமாதான வார்த்தைகள் எவை? அதற்குரிய விடையாக எழுதிக் கொள்ளுங்கள். குற்றத்தையே பார்த்து கொண்டிருப்பின் தர்மன் வீமனை நோக்கி கூறுகின்றான். முதலாவது விடையாக எழுதிக் கொள்ளுங்கள். குற்றத்தையே பார்த்து கொண்டிருப்பின் நமக்கு உறவுகள் என்பது இல்லாமல் போய்விடும். குற்றத்தையே பார்த்து கொண்டிருப்பின் நமக்கு உறவுகள் என்பது இல்லாமல் போய்விடும். இதனை மேற்கோள் குறிக்குள் எழுதிக் கொள்ளுங்க. குற்றமது பார்க்குங்கால் சுற்றமில்லை எனும் பாடல் வரி மூலமாக உணர்த்தப்படுகின்றது. குற்றமது பார்க்குங்கால் சுற்றமில்லை. அடுத்த விடயமாக எழுதிக் கொள்ளுங்கள். ஒரு குலத்தில் பிறந்தவர்கள் தமக்குள் வேறுபாடுகின்றி ஒன்றுபட்டு வாழும் வாழ்க்கையைப் போல நிலையான நன்மை அளிக்கக்கூடிய விடயம் வேறு எதுவும் இல்லை என்று தர்மன் வீமனை நோக்கி கூறுகின்றான். இதனை ஒரு குலத்தில் பிறந்தார்கள் உடன் வாழும் வாழ்வினை போல் உறுதியுண்டோ எனும் வரி மூலமாக உணர்த்தப்படுகின்றது. அடுத்த விடயமாக எழுதிக் கொள்ளுங்கள். பெரிய நாடு காரணமாக போர் செய்வது இரு பக்கத்தவருக்கும் பழியை ஏற்படுத்தும். பெரிய நாடு காரணமாக போர் செய்வது இரு பக்கத்தவருக்கும் பழியை ஏற்படுத்தும். இதனை இருநிலம் காரணமாக எதிர்ப்பது வசையன்றோ. இருநிலம் காரணமாக எதிர்ப்பது வசையன்றோ எனும் பாடல் வரி மூலமாக உணர்த்தப்படுகின்றது. ஆகவே இத்தகைய விடயங்கள் மூலமாக தர்மன் வீமனிடம் கூறி சமாதான வார்த்தையாக அங்கே இவற்றை விளக்கி நிற்கின்றான். அடுத்த கேள்வி, இப்பாடலில் கையாளப்பட்ட அணி யாது என்று கேட்கலாம். இப்பாடலில் கையாளப்பட்ட அணி உவமை அணி. உவமானம் மலர், உவமேயம் தர்மனின் கை, பொதுத்தன்மை மென்மை. இதனைத்தான் மலர்கை என்று குறிப்பிடப்படுகின்றது. அதே போல இருவருக்கும் வசையன்றோ என்பதில் குறிப்பிடப்படுகின்ற இருவர் என்று சொல்லப்படுகின்றவர்கள் பஞ்ச பாண்டவர்களும் கௌரவர்கள் முதலிய இரு தரப்பினர். இதனைத்தான் இருவர் என்று குறிப்பிடுகின்றார்கள். அடுத்தது, இப்பாடலிலே சில அரும்பதங்களை நாங்கள் இங்கே பார்ப்போம். பரிவு என்பது இரக்கம் என்பதை குறித்து நிற்கும், அல்லது கருணை என்றும் சொல்லலாம். ஏறு என்பது சிங்கம், பார்க்கும் கால் பார்க்கும் இடம், சுற்றம் உறவு, உறுதி நன்மை, வசை பழி. ஆகவே இந்த நிலம் காரணமாக எதிர்ப்பது, அஸ்தினாபுரம் என்ற அந்த இருநிலம் காரணமாக எதிர்ப்பது அங்கே பஞ்சபாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் அது பழியை ஏற்படுத்தும் என்று கூறி தர்மனானவன் சமாதான வார்த்தைகள் கூறி வீமனை அங்கே கையமர்த்தி சமாதானம் செய்வதாக இந்த பாடல் அமைகின்றது. எனவே மாணவர்கள் இதில் வினவப்படக்கூடிய கேள்விகள் இவைதான். எனவே இதனை மீண்டும் படித்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்த பாடலில் ஏனைய வினாக்களை உங்களுக்கு பதிவேற்றுவேன். தொடர்ச்சியாக எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.